வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மர்மங்கள் நடந்ததுங்க. முக்கியமாக கூற வேண்டும் என்றால், நீங்கள் பிறக்கும் பொழுது வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர்களாக மாறவில்லை. உங்களுடைய சூழ்நிலைகள் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த ஒரு இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நம்மளை மதிப்பார்கள். எல்லா இடத்திலும் நம்ம அமைதியாக இருந்து கொண்டே இருந்தால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு கீழே அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைத்த சில பாடங்கள் அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தைரியமான ஒரு மனிதர்களாக உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டீங்க. யாரும் ஆதரவு இல்லாத நேரங்களில் கூட நீங்க உங்களையே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவர்களை பற்றி நீங்கள் யோசிக்காம உங்களை பற்றி மட்டும் யோசித்து வாழ்க்கையில முன்னேறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. மற்றவர்கள் நல்லா இருக்கணும் வேண்டுவதை விட முதல்ல நீங்க நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தால் மற்றவர்களை நீங்க நன்றாக பார்த்து கொள்வீங்க. இனிமே முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறி பாருங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்க முன்னேற்றி காமிப்பீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு தோல்விகளுக்கும் பிறகு நீங்கள் அழுதிருப்பீங்க. மனதிற்குள் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் எவ்வளவோ கஷ்டங்களையும் நீங்க அனுபவித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அடுத்த நாளே நீங்கள் மீண்டும் எழுந்து ஓட ஆரம்பிப்பீங்க. படுத்து கொண்டே இருந்தால் எதுவும் வாழ்க்கையில கிடைக்கப் போவது என்பது கிடையாது என்று நினைத்து நீங்கள் மறுபடியும் எழுந்து ஓடக்கூடிய ஒரு மனிதர்கள். இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ தியாகங்கள் எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இழந்து இழந்து தான் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் கிடைக்கவும் ஆரம்பித்ததுங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அமைதி உள்ளுக்குள்ள எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தியது என்று தெரியுமா? நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுடைய ஆட்டிடியூட் கிடையாதுங்க. அதை நீங்க எல்லாரிடமும் போய் நீங்களாக போய் பேச மாட்டீங்க. ஆனால் அவர்கள் பேசினார்கள் என்றால் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது நீங்களே போய் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக இருப்பாங்க நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது இவன் என்னப்பா யாரிடமும் பேச மாட்டேங்கான், ஆட்டிடியூட் காட்டுறானா அப்படின்னு உங்களை அவங்க தவறாக நினைத்து கொள்வாங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்களே முன்ன போய் எல்லாரிடமும் சிரித்து முன்பு எப்படி இருந்தீர்களோ அந்த மாதிரி பேசி பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் சில விஷயங்கள்ல நீங்க பேச ஆரம்பித்தால் கண்ணீரானது உங்களுக்கு வந்துவிடும். அவர்கள் ஏதாவது உங்களுடைய மனதை நோகும்படி கூறிவிட்டால் மனதிற்குள்ள அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுடைய மனதிற்கு நன்றாகவே தெரியுங்க. அதனால தான் நீங்கள் அமைதியான ஒரு மனிதர்களாக மாறியிருப்பீங்க. இந்த ஒரு அமைதிக்குள்ள நிறைய பதில் தெரியாத கேள்விகள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில முன்னேற நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வழிகளாக சில விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ண நினைப்பது உங்களுடைய வேலையாக இருக்கும். அது உங்களுடைய கனவுகளாக மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வழிகள் வாழ்க்கையில நடந்த வழிகளின் காரணமாக மட்டுமே இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஒரு நாள் யாரோ உங்களை தேவையில்லாம ஏதோ இக்னோர் பண்ணியது போலவும் நீங்களாண்டுக்கு உங்களுடைய வேலை உண்டு நான் உண்டு என்று இருந்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் அவர்கள் ஏன் இதனை இப்படி செய்தார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் தோல்வி அடைந்தாலோ இல்லைனா வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை நிச்சயமா கற்றும் கொடுக்குங்க. நீங்க நீங்க மறந்தது போல நடிக்கக்கூடிய உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் சில விஷயங்களை, அதுவும் முன்னாள் காலங்களில் ஏற்பட்ட விஷயங்களை மறந்துவிட்டேன் என்று நீங்கள் வெளியில் கூறினாலும் நான் அதை எல்லாத்தையும் மறந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்க கூறுவீங்க. இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னும் அது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுக்கும். ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மெமரிஸ் தாங்க இன்னமும் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அதை எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணி கொண்டு இருந்தாலுமே அது உங்களை மறந்திருக்காம இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில புதிய ஒருவர் நிச்சயமாக வருவார். அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் ஆரம்பிப்பாருங்க. ஆனா வந்த உடனே மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்காது. நீங்களும் அவரும் நெருங்கி நெருங்கி பழக பழக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் என்பது நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் அவரை போல நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க
மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் கூறிய சில பாடங்களை நீங்களே அறிந்து கொண்டு இனிமே இப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமா மாறவும் செய்வீங்கங்க. எனவே தவறாம இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதர்களாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதனையும் நீங்கள் ஏற்று அதன்படியும் நீங்கள் நடந்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு ஓப்பனிங் ஆனது நிச்சயமாக கிடைக்கும். அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதியதாக நிச்சயமாக இருக்கும். அதனால் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். அவர்களுக்கு தெரிந்த எல்லாத்தையுமே உங்களிடம் கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கைனா இதான், இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்வார். நீங்கள் பார்க்காத இடங்களிலிருந்து சில ஆங்கிள்களை அவர்கள் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார். இந்த விதமான கனெக்ஷன் தாங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு இது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் போக போக பொறுமையாக நீங்கள் கற்றுக்கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டும் போகுங்க. நீங்க செய்ய வேண்டிய தொழில் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் பல விஷயங்களை ட்ரை பண்ணி கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க எப்போதுமே சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தோணுகின்ற எல்லா விதமான செயல்கள், எல்லா விதமான தொழில்கள், எல்லா வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதுல வெற்றி கிடைக்கிறது, தோல்வி கிடைக்கிறது, அது இரண்டாவது பட்சம். இருந்தாலும் பிற்காலத்தில் நம்ம எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாமல் இருக்கும் பொழுது இந்த ஒரு வேலையை நான் செய்யாம விட்டேனே என்று நீங்க கஷ்டத்திற்கு உள்ளாக கூடாது அல்லவா? அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பயனையும் ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இப்போ உங்களுக்கு உண்மை என்னவென்று தெரிய வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எது பிடிக்கும், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் போனால் அதனை ஆர்வமாக பண்ணுவீங்க என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கே தெரிய வேண்டும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து அதை நீங்க செய்தீர்கள் என்றால் அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேலையாக இருக்கணும். தொடர்ந்து தினமும் செய்ததையே தினசரி செய்யாமல் தினசரியும் ஒவ்வொன்றாக புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய சில தொழில்களாக இருக்கலாம், உணவு தொழிலாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் முழுமைக்கும் கற்றுக்கொண்ட பிறகு தனியாக நீங்கள் வெளியில் உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குமோ, இதனால பிரச்சனைகள் ஏற்பட்டுமோ என்று தாங்க உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருந்திருக்கும். ஆனா போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் தேடி கொடுக்குங்க. அதிர்ஷ்டங்களும் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் தேடி கொடுக்கும். நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே முடியாத சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது லாட்டரி மாதிரி கிடையாது. இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களால் போதுமான அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிரீன் சிக்னல் கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தடையாக இருந்தது, இதுவரைக்கும் பொறுமையாக நடந்து கொண்டிருந்தது எல்லாமே உங்களுக்கு இனிமே உடனே கிடைக்கும். இப்போ எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் அது அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இனிமே உங்களுக்கு பொறுமையானதாக மெதுவாக உங்களுக்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்க வேண்டிய எல்லா விதமான நேரமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.